ஐயா, இன்னைக்கு பௌர்ணமி. கோயிலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கிற லிங்கங்களை எடுத்துகிட்டு வரேன்னு தீட்சிதர் சொன்ன நாள். நாம் தயாராகிட்டோம். ஆனால் தீட்சிதர் இன்னும் வரலையே. அவர் வருவார் பூசாரி, பார்ப்போம். வருவாரா? எனக்கு நம்பிக்கை இல்லை. நேரம் பொண்டாட்டி பிள்ளையோட ஊரை விட்டே கிளம்பி போயிருப்பார். ஓமகுண்டத்தில் இறங்கி உயிரை விட நாம் ஒன்றும் அவர் மாதிரி முட்டாள் இல்லை. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், தீயில் இறங்கி உயிரை விட தீட்சிதர் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதோ வராரு, பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, தீட்சிதர் வரமாட்டார்னு சொன்னீங்க, இப்போ வராரு பார்த்தீங்களா? அவரோட தலையெழுத்து தீயில் இறங்கி உயிரை விடணும்னு இருக்கு. அந்த தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? வணக்கம் சாமி. ஊர் மக்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனோ. ஆற்றுல பூஜையை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் நாழியாயிடுது. பரவாயில்ல தீட்சிதரே, எல்லாம் தயாராக இருக்கு. நானும் தயாராக தான் வந்திருக்கேன். ஈசா போற்றி, இறைவா போற்றி, கடையே நடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி, அணுவே போற்றி, தலைவா போற்றி, இறைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர் கரிய மருந்தே போற்றி, ஏனோர் கெளிய இறைவா போற்றி, மூவே சுற்றும் முன் முழனுரு நரகு இடையாழாமே அருளரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, போற்றி போற்றி. ஆதிமங்கலத்துக்கு சொந்தமான ருத்ரமூர்த்தியுடைய பஞ்சலிங்கங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு நான் கிளம்புறேன். உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அந்த ருத்ரமூர்த்தியோட அருளும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படி ஒருவேளை நான் திரும்பி வர முடியாம போயிடுத்துன்னா இந்த மாதிரி நீ அழுதுன்னு இருக்க கூடாது. உடனே ஓமகுண்டத்தை வளர்த்து அதுல நம்ம மகனை இறக்கி என் கூடவே அனுப்பி வைக்க. நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டியா மாணிக்கோ? ஐயோ மாணிக்கோ. ஐயா, இன்னாங்க இந்த ஊர் மக்களுக்கு சேர வேண்டிய பஞ்சலிங்கம் எங்க அப்பா கொடுத்தாரு. மாணிக்கோ, அப்பாவா இதை கொடுத்தாரு? ஆமாம்மா. அப்பா எங்க மாணிக்கோ?
அப்பா எப்ப வருவாரு? அப்பா வரவே மாட்டாரு. ஈசா போற்றி, இறைவா போற்றி, உலகம் ஆளும் முதல்வா போற்றி, மூலவா போற்றி, தலைவா போற்றி, தீயதை அழிக்கும் தெய்வமே போற்றி, போற்றி போற்றி. ஓம் சிவாய நமः. மாணிக்கம், உங்க அப்பா போனவர் திரும்பி வரவே இல்ல. அவரு தேடி போன நீயும் எங்க திரும்பி வராம போயிடுவேன்னு அம்மா எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படி ஒருவேளை நீயும் வராம போயிருந்தா இந்த அம்மாவோட உயிர் அங்கேயே போயிருக்கும் மாணிக்கம். ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா மாணிக்கம்? எனக்கும் உங்களை விட்டா வேற யாருமா இருக்கா? இல்லப்பா, உனக்கு அந்த ஈஸ்வரனோட முழு அனுகிரகமும் இருக்கு. அந்த ஈஸ்வரனோட குழந்தை நீ. நெருப்புல குளிச்சு புடம் போட்டு தங்கமா வந்திருக்க. கடவுளோட அனுகிரகமும் ஆசையும் உனக்கு இருக்கு. இதை விட வேற என்னப்பா சாட்சி வேணும்? ஊர் என்ன எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு பிள்ளை தானம்மா. ஓமகுண்டத்துல இறங்குன, அப்புறம் லிங்கங்களோட திரும்பி வந்த. உன்னோட அப்பா அந்த லிங்கங்களை கொடுத்தாருன்னு வேற சொன்ன. நீ அவரை பாத்தியா? அவர் வேற என்னப்பா சொன்னாரு? ஓமகுண்டத்துல இறங்கினதும் நெருப்பு சுடணும் தானம்மா. ஆனா கொஞ்சம் கூட சுடவே இல்லம்மா. சொன்னா நம்ப மாட்டேன், ரொம்ப ஜில்லுன்னு அவ்வளவு குளிர்ச்சியா இருந்ததுமா. நான் கால் வச்ச மறு நிமிஷமே நான் போய் சேர்ந்த இடம் ஒரு பெரிய நதிக்கரை. அப்பா எனக்காக அங்க காத்துட்டு இருந்தாரு. மா, நான் எப்பவுமே பாக்குற அப்பா இல்லம்மா அவரு. பொன்னிற உடம்புல தங்கம் மாதிரி தெரிச்சாரு. வாய் நிறைய புன்னகையோட என்ன பார்த்ததும் மாணிக்கோன்னு ஓடி வந்து என்ன அணைச்சுக்கிட்டாரு. என் கையில 5 லிங்கங்களை தந்தாருமா. உடனே ஊருக்காரங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொன்னாரு. இத பிரதிஷ்டை பண்ணி தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தா காலப்போக்குல ருத்ரமூர்த்தியோட கோவம் தனியன்னு சொன்னாரு. இது போய் ஊருக்காரங்க கிட்ட சொல்லுன்னு அனுப்பி வச்சாரு. அப்படின்னா உங்க அப்பா வரமாட்டாரா? இந்த கேள்வியை நான் அவர்கிட்டயே கேட்டேம்மா. அதுக்கு அவரு சொன்னாரு, ருத்ரமூர்த்தியோட கோவம் தனிய, அதுக்கு ஒரு களபலி தேவைப்படுதான் அப்படின்னு சொன்னாருமா. சரிப்பா, ருத்ரமூர்த்தியோட கோவத்துக்கு காரணம் என்ன? அது அப்பா உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாருமா, ஆனா அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதாம். ஆதிமங்கலம் சிவன் கோயிலுக்கு என்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குதோ அன்னைக்குதான் சொல்லணுமா. தீட்சிதர் தம் உயிரை கொடுத்து கொண்டு வந்த லிங்கங்களை முறையான ஆகம விதிகள் படி பிரதிஷ்டை செய்யணும். அது வரைக்கும் இந்த லிங்கங்கள் எங்கே இருக்கணும், எப்படி பூஜை செய்யணுங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக பக்கத்து ஊர்லேருந்து சிவாச்சாரியார் ஒருத்தரை நாளைக்கு அழைச்சிட்டு வர போகிறோம். அதனால் இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த லிங்கங்கள் எல்லாம் மூலவரோட பத்திரமா இருக்கட்டும். ஆமாம் தலைவரே, இந்த லிங்கம் இங்கே இருக்கிறது தான் சரி. ஏன்னா இது கடவுள் சன்னிதானம். இதை விட்டால் பாதுகாப்பான வேற இடம் எங்கேயும் இல்லை. இந்த 5 லிங்கங்களும் தங்கம், ஐம்பொன் இதையெல்லாம் தாண்டி இன்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வானது. விலை மதிப்புன்னு பார்த்தா பல கோடிகளை தாண்டும். அதனால் கோயிலை பூட்டினா மட்டும் போதாது, நாளையிலிருந்து அதுக்கு காவலுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்யணும். ஆமாம்மா, லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? சரி, நாளை காலையில் நாம் எல்லாரும் சந்திப்போம். இப்போ போய் கர்ப்ப கிரக கதவை நல்லா சாத்திட்டு வாங்க. சரிங்க தலைவர்.
நேத்து 5 லிங்கங்களை இங்கே தானே வச்சோம். இப்போ அது காணாமே. கதவு பூட்டின மாதிரியே இருக்கு. அந்த லிங்கம் எல்லாம் எப்படி மாயமாச்சு? ஐயோ லிங்கத்தை காணோம், ஐயோ லிங்கத்தை காணோம், ஐயோ லிங்கத்தை காணோம். யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சத்தியமா அந்த லிங்கங்களை நான் எடுக்கல. உங்க எல்லார் கண் முன்னாடி தான் வச்சு பூட்டினேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போனவன் காலையில வந்து பார்த்தா அந்த 5 லிங்கங்களையும் எவனோ கிராதக தூக்கிட்டு போயிருக்கா. கதவு பூட்டி இருக்க, உள்ள இருக்க லிங்கங்கள்லாம் காணாம போயிருக்குன்னா திருநவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. வலே கைகாரனா தான் இருப்பான். பஞ்சலிங்கங்கள் காண போச்சுன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? அதை கொண்டு வர எங்க அப்பா உயிரை கொடுத்திருக்காரு. ஒரு குடும்பமே இன்னைக்கு அனாதையா நிக்குது. அந்த லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணாதான் ருத்ரமூர்த்தியோட கோபம் தனியும். இந்த ஊர் அழியாம இருக்கும். இந்த ஊருக்காக எங்க அப்பா உயிரை கொடுத்திருக்காரு. அவரோட தியாகம் வீணாயிடுச்சு. அவரோட தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இவ்வளவு அலட்சியமா இருக்க ஊர்ல நான் இருக்க விரும்பல. நான் இந்த ஊரை விட்டு போறேன். எனக்கு இந்த ஊரும் வேணாம், நீங்களும் வேணாம். மாணிக்கம், 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 மாணிக்கம். போகாதப்பா, போகாதப்பா, நில்லுப்பா, கேளுப்பா, உன்னை கேளுப்பா. மாணிக்கம், நில்லுப்பா, எங்களை விட்டு போகாதப்பா. நீ எப்பவும் இந்த ஊர் தான் முடியாது. இருக்கணும். நான் இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். மாணிக்கம் சொன்னா கேளுப்பா. மாணிக்கம் அக்னி குண்டத்தில் கூச்சி புடம்போட்ட தங்கம்மா திரும்பி வந்த தெய்வ குழந்தைப்பா. அவன் இந்த ஊரில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த தெய்வம் நமக்கு கருணை காட்டும். மாணிக்கம் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. நாம் எல்லாரும் போய் அவன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அவனை இந்த ஊரில் இருக்க வைப்போம். வாங்க எல்லாரும் போகலாம். வாங்க, வாங்க. அம்மா, அம்மா. மாணிக்கம், இங்க பாத்தியாப்பா ஆகாய லிங்கம்? அப்பா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினாரே 5 லிங்கம். அந்த 5 லிங்கத்துல 1 நம்ம வீட்டு கிணத்துல கிடைச்சதுப்பா. அம்மா, இந்த லிங்கம் எப்படிமா நம்ம வீட்டு கிணத்துல கிடைச்சது? கதவு பூட்டி இருக்கும் போதே லிங்கத்தை தேடியிருக்கானா? வந்தவன் சாதாரண ஆள் இல்ல, ஜகஜால கில்லாடி. நீங்க சொன்னது சரியா போச்சு தலைவர. மாணிக்கம் என்ன இது? கோவில் கருவறைக்குள்ள இருந்த லிங்கம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தது? தானா கால் முளைச்சா வந்திருக்கோம். திருடி இருப்பாங்க தலைவர. அட பாவிகளா, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறே? லிங்கங்களை திருட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்தது? அந்த லிங்கத்தோட மதிப்பும் மரியாதையும் எங்களை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். ஆமாங்க, ஊரே கூடி இருந்ததுனால கொண்டு வந்த லிங்கங்களை இவங்களால பதுக்க முடியல. அதனாலதான் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு ராத்திரியே போய் எடுத்து வந்துட்டாங்கல்ல. தீக்குள்ள போயிட்டு உயிரோட வந்தவனுக்கு சாவி இல்லாம பூட்டை திறக்கிறதுனா பெரிய விஷயமா? அட இந்த சின்ன பையன் திருடி இருக்க மாட்டான்ப்பா. எல்லாம் இந்த ஆத்தாக்காரி தான் செஞ்சிருப்பா. வாயை மூடுங்க. லிங்கத்தை நாங்க திருடல. நீங்க தான் தேடி இருக்கீங்க. ஊர்ல இருந்தா மாட்டுப்பீங்கன்னு ஊரை விட்டு போக பாத்தீங்க. நல்ல வேலை நாங்க கையங்களமா பிடிச்சிட்டோம் உங்களை. அப்பாவியான எங்க மேல அபாண்டமா பழி போடுறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா அனுபவிப்பே. ஏ கிழவி, நீ சும்மா இரு. ஆமா, ஒரு லிங்கம் இங்க இருக்கு, மற்ற 4 லிங்கம் எங்க? ஐயா, கிணத்துல தண்ணி சேர்ந்தும் போது வாளியில இந்த லிங்கம் வந்துச்சு. கோயில் கருவறையில நீங்க வச்ச லிங்கம் கிணத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. பொய் சொல்றா. திருடன லிங்கங்களை கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் இவங்களை விடக்கூடாது. ஐயா, சத்தியமா நாங்க திருடல. நீ தான் திருடி இருக்கிற. அப்படி நீ திருடலனா தீயில குதி. தீயில குதிச்சு உயிரோட வெளியே வந்து நீ நிரபராதின்னு நிரூபி. ஆமா, தீல குதிக்கணும். நிரூபிச்சு காட்டு. இல்லங்க ஐயா, நான் திருடல. நான் ஏன் திருட போறேன்? என்ன நம்புங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் திருடலங்கிறத நிரூபிக்கிறேன். நான் நெருப்புல இறங்கி தீ இங்க பாருமா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீங்க திருடி வச்சிருக்கிற மற்ற 4 லிங்கத்தையும் கொடுத்துருங்க, நாங்க விட்டுறோம். அட பாவிகளா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம மத்தவங்களுக்கு கொடுத்தே வாழ்ந்த குடும்பத்தை
திருடி இருக்கோன்னு எப்படிதான் நம்புறீங்க? உங்களுக்காகத்தான் உயிரையே கொடுத்தான் என் மகன். அந்த குடும்பத்துக்கே திருட்டு பட்டம் கட்டுறீங்களே கொலகார பாவிகளா! நீங்க திருடலன்னா தைரியமா தீல குதிச்சு நிரூபிக்க வேண்டியதானே? ஆமா ஆமா. அவன தீல குதிக்க தைரியமா கீழே குதிச்சு நிரூபிச்சு காட்டு. கீழ குதி கீழே குதி. கீழ குதி கீழே குதிக்கணும். கீழே குதிச்சு உயிரோட திரும்பி வந்தீங்கன்னா நீங்க திருடலன்னு நாங்க நம்புறோம். சரிங்க ஐயா, நான் தீயில இறங்குறேன். ஊர் நன்மைக்காக உயிரையே கொடுத்த ஒரு குடும்பத்து மேல திருட்டு பழின்னா அது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. நான் நிரபராதின்னு அந்த தெய்வமே வந்து சாட்சி சொல்லும். நாங்க எந்த பழி பாவமும் அறியாதவங்கிற உண்மையை அந்த ஈஸ்வரனே வந்து சொல்லுவாரு. வேண்டாமா? மாணிக்கம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் ஆகாது மாணிக்கம். நீ தைரியமா இரு. ஊரே நமக்கு எதிரா இருக்கலாம், ஆனா தெய்வம் நம்ம பக்கம் தான் இருக்கு. சிவகாமி! சிவகாமி! ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்களை விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ, சிவகாமி! 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 ஐயோ! சிவகாமி! 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 இப்ப என்ன சொல்றீங்க? என் மருமக தீயில பொசுங்கல, சாம்பல் ஆகல. அந்த தீயால அவளை ஒண்ணு பண்ண முடியல. லிங்கங்களை நாங்க திருடலங்கிறது இதுல இருந்தே தெரியலையா? இந்த கொலைகார பாவிங்களோட இருக்க வேண்டாம்டா என் மருமகளை அந்த தெய்வமே கூட்டிட்டு போயிடுது. தன்னோட கடமை இருக்கிற இடம் தான் சொர்க்கம்னு என் மருமகளை கிளம்பி போயிட்டா. இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தியா, சந்தோஷமா? நன்னா இருங்கோ, நன்னா இருங்கோ, எல்லாரும் நன்னா இருங்கோ. நெருப்பு நாங்க உங்க குடும்பத்து மேல சுமத்தின களங்கத்தை தொடச்சிடுச்சு. அவசரப்பட்டு குத்தம் சுமத்தின எங்களை அந்த தெய்வமே குற்றவாளின்னு சொல்லிடுச்சு. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. ஏற்கனவே அப்பாவை பறி கொடுத்து நிற்கிற அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க அம்மாவையும் பிரிச்சிட்டோம். ஐயா மாணிக்கம், எங்களை மன்னிச்சிருப்பா. ஐயா மாணிக்கம், உங்க அம்மா நிரபராதின்னு அந்த தெய்வமே சொல்லாம சொல்லிடுச்சு. அபாண்டமா பழி போட்ட எங்களுக்கெல்லாம் சத்தியமா நரகம்தான். தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடு சாமி. உங்களெல்லாம் மன்னிக்க நான் யாரு? உங்களுக்காக எங்க அப்பா உயிரை கொடுத்தாரு. என் உயிரை கூட மதிக்காம நான் உங்களுக்கு லிங்கங்களை கொண்டு வந்தேன். அதுக்கு நன்றி கடனா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுங்க. உங்களால நான் இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். இனிமே இந்த ஊருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. நீங்க எக்கடாவது கெட்டு போங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். ருத்ரமுத்தியோட கோவம், நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் உங்களை காலத்துக்கு விடாது. உங்களை இனி யாரும் காப்பாற்ற முடியாது. வாங்க பட்டி போலாம். அடிக்கலாம். உங்களை மன்னிச்சிருப்பா. ஊரை விட்டு போகலப்பா. மணிக்கும் அழாதப்பா. அப்பா இறந்த சோக தீர்றதுக்குள்ள அம்மாவே பறி கொடுத்துட்டு நிக்கிற. உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதுதான்ப்பா. உனக்கு நான் இருக்கேன்டா மாணிக்கம். வா வா அப்பா. ஏன் நின்னுட்ட? வா. கால் வலிக்குது பாட்டி. சரி, கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம். வா, இப்படி உட்காருப்பா.
வலிக்குதாப்பா? பாட்டி காலை பிடிச்சு விடுற, வலியெல்லாம் பறந்து போயிடும். சரியா? நாம இப்ப எங்க போறோம் பாட்டி? பிறந்து வளர்ந்த ஆதிமங்கலத்தை விட்டுட்டு நாம கிளம்பி வந்துட்டோம். கிளம்புறப்போ நாம இதை யோசிக்கல. எங்க போறோம்னு தெரியாமலேயே புறப்பட்டு வந்துட்டோம். சரி போவோம், கால் போன போக்குல போவோம். இனிமே எல்லா ஊரும் நம்ம சொந்த ஊர் தான்ப்பா. பாட்டி, அப்பா அந்த ஆதிமங்கலத்துக்காக தான் உயிரே கொடுத்தாரு. அதுக்கு பதிலா அந்த ஊர் ஜனங்க திருட்டு பட்ட கட்டி அம்மா உயிரையும் பறிச்சுட்டாங்க. அந்த மக்கள் நல்லாவே இருக்க மாட்டாங்க பாட்டி. அந்த ஊரை நல்லா இருக்காது பாட்டி, சுடுகாடா மாறிடும். ஐயோ மாணிக்கம், மறுபடியும் கோவப்படுறியே. சாந்தம்பா, சாந்தம். கோவத்தை அடக்கு, அமைதியா இரு. நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஊர் மேலேயும் அந்த ஊர் மக்கள் மேலேயும் நீ கோவப்படவே கூடாது. ஒட்டுமொத்த ஊரும் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சாலும் அதை பொறுமையா தாங்கித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு நம்ம குடும்பம் கடமைப்பட்டிருக்குப்பா. ருத்ர பூஜை செஞ்சுட்டு வர நம்ம குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் பிறக்கும். அந்த ஒரு ஆண் வாரிசும் ஊர் நன்மைக்காக தான் உயிரையே கொடுக்கும். அப்படி உயிரை கொடுத்த கருணாமூர்த்தி உங்க அப்பா. அவரோட மகன் நீ. இந்த தலைமுறையோட கடைசி வாரிசான உனக்கும் விதிக்கப்பட்டது அதுதான். அப்படிப்பட்ட நீ கோவப்படலாமா? ஆதிமங்கலத்தையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. இதெல்லாம் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஊருக்கே சாபம் கொடுத்துட்டியே. நீ அறியாம செஞ்சாலும் சாபம் சாபந்தான். அதை நீ யாராலையும் மாத்த முடியாதுப்பா. ஆனா மாணிக்கம், அதுக்கு ஒரு பரிகாரம், அந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனை இருக்கு. அதையும் நீதான்ப்பா செய்யணும். ஆதிமங்கல கோயில வச்சிருந்து காணாம போன பஞ்சலிங்கங்களையும் நீதான் கண்டுபிடிக்கணும். அந்த பஞ்சலிங்கங்களை புதுசா ஒரு கோயில் கட்டி அதுல பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நீதான் நடத்தணும். அப்பதான் அந்த ஊருக்கு நீ கொடுத்த சாபம் தீரும். அந்த ஊர் மக்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும். செய்வியா மாணிக்கம்? இத நீ செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க அப்பாவோட தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சொன்னது செய்யறேன்னு சத்தியம் பண்ணு மாணிக்கம். சரி செய்றேன் பாட்டி. இந்த சத்தியத்தை நீ சுலபமா சாதிக்க முடியாது. அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கணும், தகுதியானவனா மாத்திக்கணும். அதுக்கு நீ போய் சேர வேண்டிய இடம் தாரகவனம். தாரகவனமா? ஆமா, அங்குதான் உன்னை ஆளாக்க போற குருநாதர் இருக்கார். கிளம்பு மாணிக்கம், உன்னை அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன். வா போலாம். வாப்பா. மாணிக்கம், கால் வலிக்குதா மாணிக்கம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, தாரகவனை வந்துரும். போலாம், வா. இதுதான்ப்பா தாரகவனம். இங்கதான் உன்னோட குருநாதர் இருக்கார். உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா என் கடமை முடிஞ்சிரும்பா. பாப்பா. வாமாணிக்க வாசகா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அவன் செயல். சிவன் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடுறோம். ஊருக்காக உயிர் கொடுத்த உத்தமர் உன் அப்பா. அப்படிப்பட்ட அவர் மனைவி மேலேயே அபவாதம் திருட்டுப்பட்டம். அதை பொறுக்க முடியாத அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க.
நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட. எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடு. அம்மா, மாணிக்க வாசகம் சரியான இடத்துக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கான். அவனுக்கு தேவையானவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை தகுதிப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். ஐயா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. என் கடமை முடிஞ்சது. இனிமே காசி ராமேஸ்வரம்னு போய் என் கடைசி காலத்தை கழிச்சிருவேன் ஐயா. அம்மா, உங்க விருப்பப்படி நீங்க எங்க வேணாலும் போகலாம். மாணிக்க வாசகம் ஆதிமங்கலத்துக்கு மட்டுமில்லை, நாளைக்கு இந்த அகில உலகத்துக்கே வழிகாட்டுவோம். அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க புறப்படலாம். மாணிக்கம், இனிமே இவர்தான் உனக்கு அம்மா, அப்பா, குரு எல்லாம். குருவோட வாக்கு வேத வாக்கு. அவர் சொல்படி நடந்து நல்ல பேர் வாங்கணும்பா. வரேண்ட கண்ணா. மாணிக்க வாசகா, உட்கார். வருஷங்களுக்கு முன்னால நம்ம ஊர்ல இவ்வளவு சங்கதிகள் நடந்திருக்கா? ஆமா, எங்க தாத்தா கூட 1-2 சொல்லியிருக்காரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனா இப்படி கோர்வையா தெளிவா சித்தர் சாமி வாயால முதல் தடவையா கேக்குறேன். பாவம் அந்த சதாசிவ தீட்சிதர் இந்த ஊரோட நன்மைக்காக அவரு தான் உயிரையே கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்டவரோட மனைவி சிவகாமி அம்மா மேல திருட்டு பழி சுமத்தி அவங்க உயிரையே எடுத்துட்டாங்களே இந்த ஊர்க்கார பாவிங்க. அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்க கூடாதுதான். ஆனா நடந்தது தானே, அதை யாரும் மாத்த முடியாத. ஆமாமா, வரலாறு தான். ஆனா சித்தசாமி, நீங்க வெளியூர்காரரு. இந்த ஊர்க்காரங்க எங்களுக்கே தெரியாத பல சங்கதிகளை எங்களை விட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு யார் சொல்லணும்? சதாசிவ தீட்சிதரோட மகன் அந்த 6 வயசு மாணிக்கம் நான் தான் மாணிக்க வாசகம். ஆறு வயசுல என் குருநாதர் கிட்ட அடைக்கலான முறைய தியானம், யோகா பயிற்சியெல்லாம் முடிச்சு காலப்போக்கில் சித்தனான எங்க அப்பா என்கிட்ட கொடுத்த பணியை முடிக்கிறதுக்காக தான் இந்த ஆதிமங்கலம் வந்து சேர்ந்தேன். ஹேசி சார், நிறைய கேள்வி கேட்டீங்களே, இப்ப அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குமே? இல்ல இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க, தெளிவுபடுத்திடுறேன். அந்த 4 லிங்கங்களையும் திருடிட்டு போனது வேற யாரும் இல்ல, இப்ப துர்முகனா இருக்கானே அவனோட அப்பந்தான் அது. எங்களோட பகை தலைமுறை தாண்டிய தொடர்ந்து வரப்பாக. சித்தசாமி, துர்முகத்தை அப்பாவோட கனவான அந்த 5 லிங்கத்தை அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணா போவான். அவனை உயிரோட தப்பிக்க விட்டது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு இப்போதான் புரியுது. கையில் கடிச்சவனை கொல்லாம விட்டுட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சித்தசாமி. கவலைப்படாத ருத்ரா, துர்முகனை நிச்சயம் நீதான் கொல்ல போற. உன் கையால தான் அவனுக்கு மரணம், அழிவு. அவனை உன்கிட்ட அந்த குரு கொண்டு வந்து சேர்ப்பா. இது சீக்கிரமே நடக்கும்.
பாலாம்பிகாவை பார்த்து நீதிபதி ஐயாவோட நன்கொடை செக்கை கொடுக்கலான்னு வந்தோம். ஆனால் பாலாம்பிகா ஊருக்குள்ள ஏதோ அசம்பாவிதம்னு அந்த செக்கை வாங்காமலே போயிட்டா. அவ திரும்பி வர வரைக்கும் பாப்போம், இல்லைன்னா நாமளே தேடி கொண்டு போய் கொடுத்துருவோம். ராத்திரி தங்க இடம் கொடுத்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அவரும் டியூட்டிக்கு போயிட்டாரு. இன்னும் திரும்ப வரலையே. எதுக்கு இப்போ திடீர்னு சாமி கும்பிட்ட? சாமி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? சாமிக்கு எனக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட, சரியா? தெரியுதானே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. யோ, மறுபடியும் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிட்டியா? என்ன இந்த வயசுல கல்யாணத்தை பத்தி பேசாம 60 வயசுல பேசுவாங்க? அவ்வளவு ஆசை இருந்தா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. கட்டிக்கு தான் போறேன். பொண்ணு பாத்துட்டியா? ஓ, பாத்துட்டேனே. பொண்ணு யாரு? அவ பேரு சொல்லட்டா? மல்லி. உனக்கு சம்மதம் தானே? மொரடனா பொறுக்கியா தெரிஞ்ச என்ன மனுஷனாக்குனவனி, என் உயிருக்கு ஆபத்துன்னதும் பதைச்சு போனவனி. இவ்வளவு அன்பும் அடுத்தவங்களுக்கு உதவுற நல்ல குணமும் உள்ள உன்னாட்டம் ஒரு பொண்ணு எங்க தேனாலும் கிடைக்க மாட்டா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அது சொல்லு மல்லி. அது நீ அம்மாவை தான் கேட்கணும். அப்போ உனக்கு சம்மதம்னு சொல்லு. உன் கழுத்துக்கு காதுக்கு மூக்குக்கு தங்கம் எதுவுமே வேண்டாம். தங்கமான பொண்ணு நீயே எனக்கு போதும். கான்ஸ்டபிள் வராரு. ஓ, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சித்தரையா திரும்பவும் ஊருக்குள்ளே வந்துட்டாரு. என்னது, சித்தர் வந்துட்டாரா? ஆமாம், ஊர் கோயிலில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்க. பாலாம்பிகா, ருத்ரன், சித்தரையா இப்போ எல்லாருமே அங்கே கோயிலில் தான் இருக்காங்க. போய் பார்க்கறதுன்னா பாருங்க. மல்லி, வா போய் பார்ப்போம். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கே. அற்புதமான அமைதியான இடமா இருக்கு. நடந்து வந்த களைப்பு தீர இங்க உடனே படுத்து தூங்கணும் போல இருக்கு. சாமி, இது யாரோட குடில்? இது நம்மளோட குடில் தான். கொஞ்ச நாளைக்கு நாமெல்லாம் இங்க தான் இருக்க போறோம். அப்போ உடனே போய் படுத்து தூங்கலாம்.
அழகான அமைதியான சூழல்ல நம்ம வாழ்நாள் பூரா இருந்துட மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கு. அப்படியே இருந்துட முடியாது. இது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிற இடம்தான். ஆனா இன்னும் நம்ம பயணம் முடியல. நாம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். உண்மைதான். நம்ம ஆதிமங்கலத்துல நுழைஞ்சதுல இருந்து ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கோம். நிக்கிறதுக்கு இடம் இல்ல. இப்போ உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருக்கிறது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆமாமா, ஆதிமங்கலத்துல போலீஸ்காரங்க நம்மள படுத்தி எடுத்துட்டாங்க. அவங்க நம்ம மேல போட்ட கேஸ் கொஞ்சமா நஞ்சமா? ஸ்டேஷன்ல குண்டு வச்சதுல இருந்து கொலைப்பழி வரைக்கும் நம்ம மேல எவ்வளவோ கேஸ் போட்டாங்க. எப்படியோ நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு வழியா நம்மள வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. ஏசிக்கும் நம்ம மேல நம்பிக்கை வந்துருச்சு. அதனால முன்ன மாதிரியே நமக்கு அனாவசியமா தொந்தரவு தர மாட்டாரு. சித்தர் சாமி, போலீஸால எனக்கு ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தீச்சட்டி தலைனா மாறின நீலகண்டன் எனக்கு கொடுத்த உரிமை இது. இனியும் எனக்கு இது தேவையா? நான் பழைய உருவத்துக்கு மாறலாம்ல? தாராளமா. சர்வம் சிவம் சிவம் சிவ சிவமயம், 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 சர்வம் சிவம் சிவம் சிவ சிவமயம். சித்தர் சாமி, அப்படியே என் உருவத்தையும் மாத்தி விட்டுருங்களேன். ஏன் இந்த உருவமே உங்களுக்கு நல்லா தானே இருக்கு? நல்ல உருவம்தான், ஆனா நல்லவனோட உருவம் இல்லையே. அந்த மந்திரவாதி துர்முக என்ன மாதிரியே இல்ல இருப்பான். மந்திரவாதி துர்முக உங்கள மாதிரியே இருப்பானா? ஆமா, அவன் கருப்பு, நம்ம நீலகண்ட நல்ல நிறம். ரெண்டு பேரும் ஒரே தோற்றம், நிறம் மட்டும்தான் வித்தியாசம். இந்த நீலகண்டனை உருவாக்குன தாய் நீங்க. அப்பவே நீங்க எனக்கு வேற உருவத்தை கொடுத்துருக்கலாமே. அந்த அயோக்கியனோட உருவத்துல நடமாட எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. தயவு செஞ்சு என் உருவத்தையும் மாத்திடுங்க சித்தர் சாமி. நீலகண்டா, நம்ம எல்லோருக்குள்ளேயும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. நாம சில நேரம் நல்லவங்களாவும் சில நேரம் கெட்டவங்களாவும் இருக்கும். இதை அடிக்கடி நாம மறந்து போயிடுறோம். ஆனா நீ அதை மறக்க மாட்ட. ஏன்னா நீ உள்ளத்துல நல்லவன், உருவத்துல கெட்டவன். இதெல்லாம் உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ஞாபகப்படுத்த நீ இப்படியே இருக்கிறது தான் நல்லது. ஆமா, நீ இந்த உருவத்துல இருக்கிறது எனக்கு வசதி. நீ என்னோட கடுமையை ஞாபகப்படுத்திட்டே இருப்ப. சித்தர் சாமி, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ருத்ரன் துருமுகம் கிட்ட இருக்கிற ஆகாய லிங்கத்தை கொண்டு வரட்டும். நான் கோயில் கட்டுறதுக்கான வேலையை பாக்குறேன். பாலாம்பிகா, கோயில் கட்டுறதுக்காக நீதிபதியா கொடுத்த செக். சித்தசாமி, நானும் மல்லியும் கல்யாணம் செஞ்சுக்கலான் இருக்கோம். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஆமா சுவாமி. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். சித்தர் சாமி, உங்க ஆசீர்வாதத்தால உங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கட்டும். இவங்க கல்யாண சாப்பாட்ட நான் ஒரு பிடி பிடிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு மல்லியோட அம்மா கிட்ட நாங்க சம்மதம் வாங்கணும். அதுக்காக நாங்க ஊருக்கு கிளம்புறோம் சாமி. தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா குரு, மல்லியோட அம்மாவை பார்த்துட்டு 3வது நாள் நீ இங்க திரும்பி வந்துடணும். உனக்கு இங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எனக்கு உயிர் கொடுத்தவர் நீங்க. உங்க உத்தரவை மீறி நான் கண்டிப்பா வந்துடுறேன் சாமி. சரி, போயிட்டு வாங்க. இனி இந்த துர்முகம் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்ல. அடுக்கடுக்கான தோல்வி, அதுவும் யாருகிட்ட? இத்துணூண்டு பொண்ணு கிட்ட. பெரிய மந்திரவாதின்னு தான் பேரு. ஆனா இன்னைக்கு என்னோட நிலைமை, நண்பன் கண்டாசுரனோட கைய பிடிச்சு ஓடி உயிரை காப்பாத்திக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை. பக்தனான என் மேல கருணை காட்டி என்ன காப்பாற்ற வேண்டிய என்னுடைய தாய் ரத்த சாமுண்டியும் என்ன கைவிட்டுட்டா. இனி நான் இந்த உலகத்துல உயிர் வாழறதுல அர்த்தம் இல்ல. சாகறேன். நெஞ்சு நிறைய நிறைவேறாத கனவுகளோட நான் சாகறேன். இந்த உலகத்தை விட்டே போறேன். வீரன் என்னைக்குமே தற்கொலை பண்ணிக்கவே மாட்டான். ஒரு காலத்தில் எனக்கு ஆதர்சமா இருந்த நீ, நான் பார்த்து பிரமிக்கும் உயரத்திலே இருந்த நீ, இப்படி கொலையாயிட்ட. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நான் உயிரோட நடமாடுறதே எனக்கு நரக வேதனையா இருக்கு கண்டாசுரா. லட்சியம் நிறைவேறல. உனக்கு அந்த கவலை தானே?
நான் உனக்கு பக்கபலமா உறுதுணையா இருப்பேன்னு நான் தான் உனக்கு உறுதியளிச்சிருந்தேனே. அப்புறம் எதுக்கு இந்த விபரீத முடிவு? உனக்காக என்னோட தனிப்பட்ட ஆசைகளையும் கனவுகளையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டேன். உன்னுடைய லட்சியத்துக்காக உயிரை விட்டு உழைக்கிறேன். ஆனா நீ இப்படி முட்டாள்தனமான காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட. அது வந்து இன்னொரு தடவை இப்படிப்பட்ட முடிவு எடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. உன் துணையோட உன் கைய பிடிச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு தான் உன் கூடவே ஓடி வர்றது? நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. அத்தனை மந்திர சக்திகளும் போயிருச்சேன்னு கவலைதான உனக்கு? வருத்தப்படாதே. என்னுடைய சக்தி எல்லாம் வேணுமா உனக்கு? அத்தனை சக்திகளையும் தர தயாரா இருக்கேன். ஆனா சாகர எண்ணத்தை மட்டும் விட்டுரு. பொறுமையா நம்பிக்கையோட காத்துரு. ஒரு நாள் இந்த உலகத்தையே ஜெயிப்போம். வா போகலாம். என்ன தாமோதரன், சாமி எல்லாம் கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு சார். பெரியாண்டவர் குலதெய்வம். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் ஒரு கும்பிடு போட்டுருவேன். இந்தாங்க சார் பிரசாதம். என்ன தாமோதரன், அந்த சித்தரையும் அவங்க சேர்ந்த ஆளுங்க மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டதுனால என்ன ஆத்திகன்னே முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. உங்க சாமி திருநீரை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க சார். அந்த சித்தர் பாலாம்பிகா கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் ஆசையாலையும் பண்ண அதிசயங்களை பார்த்தோம். நீங்க இன்னும் திருந்தலையே சார். என்ன தாமோதரன், திருந்ததுங்கன்னா கிரிமினலா இல்ல அக்யூஸ்டா? நாத்திகன், பகுத்தறிவாளன், கடவுளை நம்ப மாட்டேன், விஞ்ஞானத்தை தான் நம்புவேன். சித்தரவங்களை சேர்ந்தவங்களும் செஞ்ச அற்புதங்களா ஒரு மெஜிஷியன் இல்ல குரலி வித்தக்காரன், ஏன் கண்கட்டி வித்த காட்டுறவனும் செஞ்சிடுவான். அப்போ துர்முகன் கண்டாசுரம் மாதிரியான மந்திரவாதிகளும் சித்தர் பாலாம்பிகா ருத்ரன் இவங்கெல்லாம் ஒண்ணா? இல்ல, வித்தியாசம் இருக்கு. அவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க. அதுக்காக நான் கடவுளை நம்பணும்னு அவசியம் இல்லையே. கடவுள் இருக்காரா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்த நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. அது நம்ம வேலை இல்லை. ஆதிமங்கல கோயிலில் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே. உடனே நம்ம கண்டுபிடிச்சாகணும். செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம கடமையை நம்ம செய்வோம். இங்க பாருங்க, அந்த கோயிலில் நடந்த கொலைகளை சித்தரும் அவங்க சேர்ந்தவங்களும் செய்யலனா வேற யாரும் செஞ்சிருப்பாங்க? வேற யாரு? அந்த துர்முகன் தான் கொலைகளை பண்ணிட்டு சித்தர் பாலாம்பிகா மேல பழிய போட்டிருக்கான். அப்போ அந்த கொலைகளை செஞ்சது துர்முகன்றீங்க, அப்படிதானே? ஆமா சார்.